மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இந்த புத்தக வெளியீட்டு விழால நந்தம்பாக்கத்துல நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. இது விஜய் கலந்துக்கிறாரு. மாநாட்டுல பேசினது போலவே இப்பயும் பல சர்ச்சைகளை கிளப்புற மாதிரி பேச்சை பேசினது இன்னைக்கு விவாதமாக பேசப்பட்டு இருக்குது. உண்மையிலே விஜய் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டாரா, புகுத்தப்பட்டாரா? திரும்ப அவர்களுக்கு மறைமுகமாக காட்டும் சதி வேலைகள் என்ன? திமுகவை உடைக்க ஆதவ் அர்ஜுனனின் திட்டம் என்ன? எல்லாம் என்பதெல்லாம் என்ன நடக்குது இங்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகம். இந்த புத்தகத்தை நந்தம்பாக்கத்துல நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் கலந்துக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய். முக்கியமா இவரை புகுத்தப்பட்டிருக்காங்களா இல்ல அழைக்கப்பட்டிருக்காங்களான்றது அரசியல் பின்னணி. இது நல்லாவே தெரியுது. இது அரசியல் நோக்கத்தோட அவரை கூப்பிட்டு வச்சு இந்த விழாவை நடத்தியிருக்காங்க அப்படின்னு. அந்த விழாவில் அம்பேத்கர் பேரன் அப்படிங்கிறவங்க, ஆனந்த் செல்டும்டே அப்படிங்கிறவங்களும், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம், இது யாருடையது அப்படின்னா விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனுடைய நிறுவனம், ஒரு அமைப்பு. அவங்க தனிப்பட்ட முறையில வச்சு நடத்துறாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்தப்பட்டவங்களும் கலந்துக்கிறாங்க, ஆதவ் அர்ஜுனனும் கலந்துக்கிறாங்க, பல பத்திரிகையாளர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ அந்த புத்தக வெளியீட்டை அந்த புத்தகத்தை விஜய் அவர்கள் வெளியிடுறதும் நீதிபதி சந்துரு அவர்கள் அதை பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு விழா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப விழா சம்பந்தப்பட்டதுல அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 பக்கங்கள் படித்துட்டு விஜய் எப்போதும் அவங்களுடைய அந்த ஸ்டீம் தானே, அந்த மாதிரி டயலாக் பண்ற மாதிரி தானே இருக்கும். அப்படியே அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்ற விஷயமா இருக்கட்டும். மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் திமுகவை தாக்கு பேசும்போது போலவே அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய நடைமொழியும் அவங்களுடைய டோட்டல் பாடி லாங்குவேஜே அப்படிதான் இருக்குது. இப்ப மறுபடியும் இது போல பேசுவது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியுன்றத பல விமர்சனர்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஆரம்பத்திலேயே இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது போன வருஷத்திலேயே ஏப்ரல் மாதத்திலேயே வெளியிடணும் அப்படின்ற ஒரு திட்டம் ஏற்படுத்திட்டு தான் இருந்தாங்க. முதலமைச்சர் தான் அதை வெளியிடணும் அப்படிங்கிறதும், பிறகு ராகுல்ஜியை கூப்பிடணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்தது. அப்புறம் திருமாவளவன் அவர்களையும் கூப்பிடணும் அப்படின்ற கருத்து இப்படியே பல கருத்துக்கள் ஸ்கிப் ஆகி இப்ப விஜய் மூலமாக இந்த புத்தகமானது வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு வெளியிடவும் பட்டாச்சு. அதனால பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகளும் கிளம்பிருக்கு. என்னப்பா ஒரு நார்மலா ஒரு புத்தகத்தை என்னப்பா வெளியிடப்பட்டிருக்காங்க, இதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை? புத்தகம்தான் அம்பேத்கருடைய புத்தகமே தவிர, ஆனால் அதில் முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோட அரசியல் பின்னணியோட தான் இந்த மேடையானது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு யாரெல்லாம் வரப்போறாங்க, யார் மூலமாக இது வெளியிடணும் அப்படின்றது ஒரு ஃபைனல் முடிவு பண்ணாங்க. அப்போ திருமா அவர்கள்ட்ட போய் இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க எந்த முடிவும் சொல்லாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது திருமா அவர்கள் வெளியிடுவதும் விஜய் அதை பெற்றுக்கொள்வதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது இந்த விஷயமானது யாருக்கு தெரிய வருது? ஆதவ் அர்ஜுனனுக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துக்கு, அதுக்கப்புறம் ஆனந்த விகடன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு மாதிரி போட்டு ஒரு இத பேசுறாங்க. இப்போ இந்த 3 தரப்புகளுக்கு மட்டும் தெரியப்பட்ட ஒரு விஷயமானது திருமா அவர்கள் வெளியிடுவதும் விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதும், அப்போ ஒரே மேடையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிட போறாங்க அப்படிங்கிறது, திருமா அவர்களும் விஜயும் ஒரே மேடையில் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத
இதுவரைக்கும் திருமா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதாத பத்திரிகையானது தினமலர். இந்த தினமலர் பத்திரிகையானது வெட்ட வெளிச்சமாக ஒரே ஹெட்லைன்ல பக்கத்திலேயே போட ஆரம்பிக்குது. இந்த 3 தரப்புகளுக்கு மட்டும் தெரியப்பட்ட ஒரு செய்தியானது அப்படியே தீயா பரவுது, தமிழ்நாடு முழுக்க தீயா பரவுது. அப்போ திருமா அவர்களுக்குமே ஒரு ஷாக்கா இருக்குது. என்னடா, அதனாலதான் திருமா அவர்களுமே சொல்றாங்க, பேச்சுல சொல்லும் போது கூட, அதாவது ஒரு குறிப்பிட்ட தினமலன் சொல்லாம ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையானது இந்த விஷயத்தை பெரிதாக ஆக்கிவிட்டது அப்படிங்கிறது தெளிவாகவே திருமாவர்கள் சொல்லும் போது யார சொல்றாங்க? தினமலர் பத்திரிகையை தான் சொல்றாங்க. இவங்க ஊதி பெருசாக்குன விஷயம்தான் இன்னைக்கு, அதாவது புத்தகம் வெளியிடறதுக்கு முன்னாடியே நம்ம இத பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் விமர்சகர்கள்லாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க, விவாதம் வச்சாச்சு, மேடையில எல்லாம் ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க. ஐயோ, திருமா அவர்களும் விஜயும் கூட்டணியாம்ல, அதிமுக திருமா அவர்களுடைய விசிகாவுடையதும் விஜய் கூட்டணி, இவங்க 3 பேர் ஒண்ணு ஜாயின் பண்ண போறாங்களே, இப்படி பல பேர் பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் பக்கத்துல ஹெட்லைனாவே திருமா அவர்களும் விஜய் தாவக கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களும் சந்தித்து இந்த புத்தகத்தை வெளியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டதுதான் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய பேச்சு பொருளாவே மாறுச்சு. சரி, இதுல அவங்களுக்கு என்ன, இதுல ஆதாயம், அதுல என்ன இவங்களுக்கு நோக்கமா இருக்கும் அப்படின்னா, அதுதானே அவங்களுக்கு வேணும். முக்கியமாக அதாவது இவங்களுடைய பிளானே, பக்க பிளானே என்ன அப்படின்னா, இப்போ திருமா அவர்களையும் விஜயிலையும் சேர்ந்து கூட்டணியாக இருக்கும் பட்சத்துல அப்ப யாருக்கு முதல் அடியாக இருக்கும்? யார் இதுக்கு வேதனைப்படுவாங்க, இது யதார்த்தப்படுவாங்க, பேசப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்றாங்க. அப்போ திமுகவை உடைப்பதற்காகவும் திமுக கூட்டணியில் இருந்து பிளவுபடுத்துவதற்கான முதல் திட்டமாக இந்த திட்டத்தை எடுக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன லாஜிக் தான். இப்போ திருமா அவர்கள் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் அவர் வரப்போறாரு, வெளியிட போறாரு அப்படிங்கிறதுக்கு வச்சா கூட, அந்த கிரவுண்ட்ல அப்ப விசிகாவை சார்ந்த தொண்டர்களும் வேலை செய்வாங்க, தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்களுமே வேலை செய்வாங்க. அப்ப பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அங்க வந்திருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொண்டர்களே என்ன நினைப்பாங்க? ஓ, அப்ப விசிகாவும் தாவேகாவும் கூட்டணி, அப்ப கூட்டணி சேருவது உறுதி. ஏன்னா திருமா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கும் போது ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசிக்க இல்லாம இருக்க முடியாது. அப்ப இவங்களை பத்தி இவங்க பேசணும், இவங்களை பத்தி இவங்கள பேசணும். அப்ப பேசும்போது பத்திரிகை நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே இப்படி ஊதி பெருசாக்கக்கூடிய பத்திரிகையானது இது போல ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, திரும்பவும் விஜயும் இனி ஜாயிண்ட் தான், கூட்டணி தான், இனி திமுக உடையதான் போகுது, திமுக இருந்து விலகிதான் போறாங்க, பிளவுபடதான் போகுது. இப்படி பல கட்டுக்கதைகளை கட்டி என்னென்ன சித்தரிக்கணுமோ, என்னென்ன புகத்தணுமோ, என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலையும் நடக்கும் தெரிந்து அறிந்து புரிந்து கணித்துதான் திருமா அவர்கள் வெட்ட வெளிச்சமாக ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க, நான் அந்த விழாவில் கலந்து கொள்வ போவதில்லை, எனக்கு எதிராக சதி வேலைகள் நடக்கின்றதுன்றது வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிந்ததுனாலதான் இன்னைக்கு திருமா அவர்கள் இத நான் யார் சொன்னது, நான் கலந்துக்க போறேன், நான் தான் அதை கொடுக்க போறேன், விஜய் தான் பெற்றுக்க போறாங்கன்னு நீங்களா ஒரு கதையை ஏற்படுத்திக்கிட்டு எப்படி இத பேச முடியும் அப்படிங்கிறது. ஆரம்பத்துல இருந்து திருமா அவர்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்களுடைய கொள்கையானது, எங்களுடைய கோட்பாடானது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு. என்ன, அத திமுகவுமே அவங்க கிட்ட கொடுத்தாலுமே அதை ஆதரிச்சுதான் ஆகுறாங்க. அவங்களுடைய கொள்கைய, அவங்களுடைய இத சிந்தாந்தனத்தை சொல்றாங்க. அத நாங்க அதை எதிர்க்க முடியாது. அவங்களோட கொள்கையை சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ இத
விசிகா வந்து தனி முறையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப திமுக வந்து அதுக்கு வந்து திமுகக்கு எதிராகவே இப்படி விசிகா செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற கேள்விகளும் இருந்திருக்குது. அப்போ அவங்களே சொல்றாங்க, அது அவங்களோட கொள்கை, அவங்களோட கோட்பாட்டு, அவங்களோட உரிமையை கேட்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரே இதுக்குள்ளார ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இதே இன்னைக்கும் திராவிட இயக்கமானது ஒரு ஒரு பலத்தோட இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது கூட்டணிகள் வந்து பலமாக இருக்கிறதுனாலதான். இந்த பலத்தை தான் பலவீனமாக மாற்றத்துக்காக தான் இந்த திட்டமே, இந்த பிளானே. எப்படிடா இவங்க கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு ஒண்ணுமே அசைக்க முடியலையே, எதுவுமே செய்ய முடியலையே, இப்ப இவங்களை வந்து எப்படியாவது பிளவுபடுத்தணும், எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து இதனுடைய திட்டம் அவங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு திட்டமா வந்து செயல்படுத்த இருக்காங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனன் வந்து இதுக்குள்ள வராரு. ஆதவ் அர்ஜுன் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் இப்ப வந்து ஒரு 2-3 வருஷம் தான் வந்து விசிகாக்குள்ள வராரு. அது வந்து திமுகக்கும் ஆதரவா பேசியிருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அதாவது பணத்திலேயே புரண்டு விளையாண்டு உருண்டு வந்தவர் தான் வந்து ஆதவ் அர்ஜுனன். இவர் வந்து விசிகாக்குள்ள வந்ததுக்கு பிறகு பல சர்ச்சைகள், பல குழப்பங்களை உண்டுதான் பண்ணியிருக்காரே தவிர விசிகாவுக்கு ஆதரவாக, தொண்டர்களுக்கு ஆதரவாக, மக்களுக்கு ஆதாயமாக ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா இல்ல. இவரோட நோக்கமே என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, ஆனந்த விகடன், வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து இவங்க அர்ஜுனாதவ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அமைச்ச திட்டம் தான் இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்ப இவங்களுடைய திட்ட நோக்கமே என்ன, அதையும் பாக்குற மாதிரி தானே இருக்குது. அப்ப ஆதவ் அர்ஜுனுடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதும் வைக்கிறாங்க. அப்போ இவருடைய மெயின் திட்டமே என்னவா இருக்குன்னா, அது ஆரம்பத்துல இருந்து அவர் அதைத்தான் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது அதிமுக, விசிகா, அதுக்கப்புறம் வந்து தாவேகா, இந்த மூன்றையும் எப்படியாவது ஒருங்கிணைச்சு கூட்டணியோட இது பண்ணணும். அதனாலதான் அவர் வந்து நேத்துக்கு வந்தவங்க, படத்துல நடிச்சவங்க, இன்னைக்கு நேத்து பிறந்தவங்க, அப்படி உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு மாதிரி பேசினாங்க. அவங்களெல்லாம் துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க, நாங்க வந்து 40 வருஷமா காலங்காலமா வந்திருக்கோம், எங்க திரும்ப வந்து வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆட்சியிலையும் பங்கு இருக்குது, அதிகாரத்திலையும் பங்கு இருக்குதுன்னு சொல்றதுக்கான ஒரு இதே வந்து அதுக்கும் ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை வந்து உருவாக்குனாங்க. ஆக போற இடத்துல எல்லாத்துலயுமே விமண்டையாகவும் சர்ச்சையாகவும் பிளவுபடுத்துற மாதிரி விஷயங்களை வந்து புகுத்துறது யாரு அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் தான். இப்ப இவங்களுக்கு என்ன இதுல நோக்கமாக போகுது, இப்ப இவருக்கு என்ன பலன், இவரே படத்துல வந்து புரண்டு உருண்டவரு, இவருக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தன்னுடைய பொலிட்டிக்ஸ வந்து டெவலப் பண்ணிக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவர் எல்லாத்துக்குமே திமுகவுக்கும் ஆதரவா தாங்க பேசினாரு. இன்னைக்கு வந்து இவருடைய தனித்துவமான அவருடைய செல்ஃப் பாலிடிக்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து விசிகால வந்து இத பத்தின விஷயங்கள்லாம் வந்து இப்படி திமுக கூட்டணியை உடைப்பதற்கு என்னெல்லாம் சதி வேலைகள் செய்யணுமோ, யார் யாரோடலாம் வந்து ஜாயிண்ட் அடிக்கணும், யார் யாரு கூட வந்து இது பண்ணணும்ன்ற விஷயத்தை பக்காவா காய் நவுத்தி கொண்டுட்டு போறாரு அப்படிங்கறது இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. சரிங்க, இப்போ இவர் வந்து விசிகா கட்சியில இருக்கிறாரு துணை பொதுச் செயலாளரா. அப்போ இந்த இது விஷயங்கள் வந்து திரும்ப அவர்களுக்கு தெரியாதா, அதே கட்சியில இருந்துகிட்டு இவர் செய்யற செயல்லாம் வந்து தெரியாதா அப்படின்ற திருமா கட்சியில இருக்கக்கூடிய விசிகா கட்சியில இருக்கக்கூடிய பல எம்பிக்களும் சரி, மத்த மக்களும் சரி, விமர்சகர்களும் சரி கேள்வி கேட்டுதான் இருக்காங்க. அவர் இன்னைக்கு போ வெளியில அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி சொல்லி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட போகுது, கொஞ்ச நேரம் கூட ஆகாது. கட்சியை விட்டு வெளியில போய் இன்னைக்கு சீமான் சொல்றாரு பாத்தீங்களா, ஏன் கட்சிடா இது, வெளியில போடா அப்படின்றாரு பாத்தீங்களா, அது மாதிரி கூட சொல்லி விடலாம். ஆனால் ஒருபோதும் திரும்ப அவர்கள் சொல்ல மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவரு எப்போதுமே சரி, அவருடைய அரசியல் பயணத்தில் எடுத்துனா அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் கவனிக்கும் போது அவர் சிந்தித்து கவனிச்சு அறிந்து புரிந்துதான் அவர் பேசுவாரு. நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், நாளைக்கு என்ன யூகத்தை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத எல்லாவற்றையும் அறிந்து விட்டுதான் அவர் பேச்சையே கொடுப்பாரு. அப்படிதான் அவரோட பேச்சு இருக்கும், அப்படிதான் அவரோட அரசியல் பயணமும் இருக்கும். ஒட்டுமொத்த ஒரு தலைவனை, அதான் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க,
தலித் மக்களுக்காக 40 வருஷ காலமாக போராடிய ஒரு தலைவனை இன்னைக்கு திமுக கையெழுத்து வாங்கிக்கிருச்சு. அதனாலதான் தடுமாறுறாரு, அதனாலதான் நிற்கதையா நிக்கிறாரு, எதுவும் பேச முடியாம நிக்கிறாரு, எதையும் சொல்ல முடியாம நிக்கிறாரு அப்படின்னு ஒரு தலைவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாங்க. இதை விட யாராவது கேவலப்படுத்திட முடியுமா? கேலி செஞ்சிட முடியுமா? அவமானப்படுத்திட முடியுமா? யாருங்க? யாரு அவரு? சுயமரியாதை சிந்திக்க முடியாதவரா? அவர் பயந்தவரா? அவர் பேச்சு கேட்கிற, இன்னொருத்தவங்க பேச்சு கேட்கிற, அவருக்கு பின்னாடி பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க. அவர் யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இவங்க சொல்ற விதமே அப்படிதான் இருக்குது. விஜய் மேடையில பேசின பேச்சா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனன் பேசின பேச்சா இருக்கட்டும், என்னமோ திமுக தான் திரும்ப உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்த மாதிரியும் மிரட்டி கையெழுத்த வாங்கின மாதிரியும் அதுல பம்பிக்கிட்டதான் இன்னைக்கு யாருக்கும் திருமாவர்கள் பயப்பட அவசியம் இல்லை. பல்லாயிரம் கோடி மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. தலித் மக்களுக்காக போராடிய ஒரு இயக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமே திருமாவர்களுக்கு பின்னாடி இருக்கும் பட்சத்துல அப்படிப்பட்டவர் யாருக்காகவும் பயந்தோ அஞ்சோ இந்த விஷயத்தை கணித்து பின்னாடி என்ன கட்சிகளுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு எண்ணிதான் ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவர் வெளியிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து நீங்க கேட்கிற கேள்வி, நேத்து இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க தைரியசாலி, 40 வருஷமா பயணித்து அரசியல்ல மக்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரே, அவங்க பயம் இல்லாதவர்களா? அதாவது தைரியசாலியே இல்லாதவர்களா? அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய கருத்தும் உங்களுடைய பேச்சும் இருக்கு. விஜயோட பேச்சாவே இருக்கட்டும், அவர் என்ன அம்பேத்கர், இப்ப பாருங்க விஜயோட பேச்ச என்ன சொல்றாங்க, விசிகாவை சேர்ந்த ரவீந்திரனும் கூட எம்பி, அவங்க என்ன சொல்றாங்க, பாருங்க விஜய் அரசியல் பண்றது முழுக்க முழுக்க மோடியை போலவே தாங்க இருக்கு அப்படிங்காங்க. ஆமாங்க, மோடி அரசியல் எப்படி இருக்கு? அம்பேத்கர் என்ற பேர்ல அம்பேத்கரை ஒரு பக்கம் வணங்கிட்டு அம்பேத்கரோட பேச்ச தட்டி கொடுத்து நல்ல விதமா சொல்லிட்டு, ஆனா அவர் செய்யக்கூடிய அரசியல் வேலைகள் அத்தனைமே தந்திரமான, அம்பேத்கர் இயற்றிய சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு அரசியலை செஞ்சு கொண்டு இருப்பது பிரதமர் மோடிஜி. அதை தான் இன்னைக்கு விஜய் கையில எடுத்திருக்கான்றது எல்லா எம்பிக்களுமே சொல்றாங்க, எல்லா விமர்சனங்களும் அதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? நீங்களும் மோடி போலதான் அம்பேத்கர் பேர்ல நீங்க புத்தகம் வெளியிடுவீங்க. அம்பேத்கர் தான் எங்களுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரியாரு, ஆனா எங்களுக்கு ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி தான், ரெண்டுமே எங்களுக்கு போற்றப்பட வேண்டியவங்க தான் சொல்லி நீங்க ஒரு கட் அவுட் மட்டும் வச்சா போதுமா? அதன் கொள்கையில நீங்க செயல்படுத்திக்க வேண்டாமா? மோடியாவது ஒரு பேச்சுக்கு சொல்லலாங்க, அதாவது தேர்தல் நேரத்துலயாவது இப்படி ஊரா போவாரு, ஓட்டுக்காவது போவாரு மனுஷன். இப்ப நாடாளுமன்றத்துக்குலாம் போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது, வயசாயிடுச்சு, ஒரு பக்கமா இருக்கிறாரு. இருந்தாலுமே ஊர் சுத்துறது அப்படின்னா செம ஹீரோ கிளம்பிடுவாரு. அதே போலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜய் இந்த பேரிடர் இப்ப வந்ததே, மழை புயல் வந்ததே, என்ன பண்ணாங்க? களத்துல போய் இறங்குனாங்களா? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நிவாரணம் கொடுக்கறாங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நிவாரணம் கொடுக்கற நேத்து இன்னைக்கு வந்தவங்க நீங்க தைரியமான ஆட்களாக இருக்கிறீங்க. திரும்ப அவர்கள் தைரியம் இல்லாத ஆட்களா இருக்கிறது மாதிரி நீங்க சுட்டி காட்டி பேசுவது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்னு தெரியல. இவங்க முழுக்க முழுக்க சாடி இருக்கிறதே என்னன்னா, திமுக தாங்க திரும்ப கட்டி அப்படியே புடிச்சு வச்சிருக்காங்க, அப்படி கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க ஆதவ் அர்ஜுனோட பேச்சாவும் இருக்குது, விஜயோட பேச்சாவும் இருக்குது. நீங்க களத்துல இறங்கி போராடினீங்களா? களத்துல இறங்கி மணிப்பூரையும் உத்தரப்பிரதேச பத்தி பேசுறீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தினம் தினம் ஒவ்வொரு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கு என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்துறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது ஷூட் பண்ணி இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு பேசியாவது போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விழாவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிடுறீங்க. வீட்லயே நிவாரணம் கொடுக்கறன்ற பேர்ல வீட்டை விட்டு வெளியில காலை தண்ணிக்குள்ள வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களும் எம்பிக்களுமே அவங்க தொகுதிகளை போய் எல்லா இடங்களையும் பார்வையிட்டு
குற்றங்கள் இருக்கதாங்க செய்யும். எல்லாமே இயற்கை பேரிட பொறுத்த வரைக்கும் 100% இத்தனை வரலாற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி செஞ்சதாக சரித்திரமே கிடையாது. எப்படிங்க சரி செய்ய முடியும்? இயற்கை பேரிடருங்கும் போது 100% சரி செய்ய முடியாது. குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை எப்படி நிறைவேற்றுவதுங்கிறதுக்கான ஸ்டெப்பை தான் எடுக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு தமிழக அரசானது. ஆனா நீங்க அதையே குற்றம் சொல்லுவீங்க. நேத்துக்கு இன்னைக்கு அரசியல்ல வருவது அப்படிங்கிறது யார் வேணாலும் நீங்க வந்துக்கங்க, யாரை வேணாலும் நீங்க குறை சொல்லிக்கோங்க, யாரை வேணாலும் நீங்க விமர்சிச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பமானது, ஒவ்வொரு குடிமகனுக்கான ஒரு தனிப்பட்ட சுதந்திரமானது. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நீங்க செய்யக்கூடிய அரசியல்ல மக்களை பலிகாட ஆக்கிடாதீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுடைய அரசியல் பயணத்துக்காக உங்களுடைய பணங்களை பாதுகாப்பதற்காக மக்களை எந்த நேரத்திலும் எப்போதும் பலிகாட ஆக்கிறாதீங்க, மக்களை குழப்பத்துல விட்டுறாதீங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு நேரம் சொல்றீங்க திருமாவளவனோடையும் விசிகா கட்சியா இருக்கட்டும், இவங்களுடைய தாவேகா கட்சியா இருக்கட்டும், அதிமுக கட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுற ஒரே கட்சிக்குள்ள இருந்து ஆதவ அர்ஜுனே அவரு ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருமா அவர்கள் எனக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அவரும் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. பல விசிகா கட்சியை சேர்ந்தவர்களே, பல எம்பிக்களும் அரசியல் விமர்சனங்களும் மாத்தி விஜய் திட்டிட்டு இருக்காங்க. இப்படி பல இதாயிட்டு இருக்கு. திமுக சார்பாக பல கட்சி தலைவர்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்னையா நடக்குது? அப்ப ஏன் மக்களை முட்டாளாக்குறீங்க? உங்களுடைய அரசியல் ஆதாங்கத்தையும் உங்களுடைய அரசியல் பயணத்தை மக்களையே குழப்பத்துல ஆழ்த்துறீங்க. என்னன்றதை வெட்டுன்னு துண்டுன்னு இவங்கதான் எனக்கு எதிரி, இவங்கதான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு மக்களை பகடக்காயாக்குறீங்க? இதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆக மொத்தத்துல அம்பேத்கர்ன்ற பேர்லையும் பெரியார் என்ற பேர்லையும் தயவு செய்து அரசியல் பண்ணாதீர்கள். அவர்களுடைய கொள்கையிலையும் அவர்களுடைய கோட்பாட்டிலும் நிலைப்பாட்டிலையும் நிலைத்து பயணிப்பதாக இருந்தால் மட்டுமே பேசுங்க. அதை விட்டுட்டு அவர்களை வைத்து மக்களை கபடக்காய ஆக்கி பலிக்காட ஆக்கி ஒருபோதும் அரசியல் செய்யாதீர்கள் என்று இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. மக்களை இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது எங்க நிகழ்ச்சியில்? அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.